شنا إسرائيل أدوناي إلهينا أدوناي أحد குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினுடைய தொடர்ச்சியான செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திரும்பமாக அந்த எரேமியா 33:9 வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கால்கா டோபா வே அல் கால் ஹா ஷலோம் அஷேர் அனோகி ஆஷா லா என்று எபிரேயத்தில் இந்த வசனம் இருக்கிறத நம்ம படிக்கிறோம். நம்ம இந்த வாக்குத்தத்தமாக இந்த 2021 வருஷத்தை நம்ம தியானித்த அந்த வார்த்தை அந்த எரேமியா 33:9 இருக்கு. அந்த வார்த்தை என்ன? நான் அவர்களுக்கு எல்லா நன்மையையும் என்ன செய்வேன்? அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அவர்களுக்கு எல்லா நன்மையையும் அருள் செய்வேன். இந்த நன்மை என்பதற்கு தான் எபிரேயத்தில் ஹாட்டோபா என்று எழுதப்பட்டிருக்கு. டோவ் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்டு டோவ். இந்த டோவ் அப்படிங்கிற வார்த்தை தான் ஹாட்டோபா. கால் ஹாட்டோபா எல்லா நன்மையும் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லா நன்மையும் அருள் செய்வேன்னு சொன்னப்போ அங்கிருந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எரேமியா 33:4-5 வசனங்கள் திருவிவிலியத்தில் வாசித்தால் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா அந்த இந்த பகுதியை நம்ம திருவிவிலியத்தில் நிறைய வசனத்தை படிக்க போறோம் அப்படின்னா நம்ம படிக்கிற வேதத்தில் சில புரியாத வார்த்தைகள் அதில் நமக்கு புரியக்கூடிய விதத்தில் ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஆகவே அந்த 4-5 வசனத்தை திருவிவிலியத்தில் வாசிக்கலாம். முற்றுகை தளங்கள் வாள் முதலியவற்றால் தகர்க்கப்பட்டு கிடக்கும் இந்நகரின் வீடுகளை குறித்தும் யூதா அரசர்களின் அரண்மனைகளை குறித்தும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறது இதுவே: எதிர்த்து போரிடவும் சினங்கொண்டு சீற்றமுற்று நான் வெட்டி வீழ்த்திய மனிதர்களின் பிணங்களால் வீடுகளை நிரப்பவும் இதோ கல்தையர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்நகரின் தீச்செயல் அனைத்தையும் முன்னிட்டு அதனின்று நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இப்படியெல்லாம் பாருங்க, வார்த்தையெல்லாம் பாருங்க. தகர்த்து போடுதல், இடித்து போடுதல், வெட்டி வீழ்த்துதல், நான் முகத்தை மறைத்தேன், போரிடுதல், சினம்.
அப்படி எல்லாமே பார்த்தா நெகட்டிவான வார்த்தைகள் தான், நம்மளை அதைரியப்படுத்துற மாதிரி உள்ள வார்த்தைகள் தான் அந்த 4-5 வசனத்தில் சொல்லி இருக்கு. கடந்த ஆண்டு நம்ம கடந்து வந்த பாதை இந்த மாதிரியான பாதை தான். தகர்க்கப்படுதல், வீழ்த்தப்படுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்பாகவே நம்ம டிவியில செய்திகளில் பார்க்கிறது போல அநேக பிரேதங்களால் நிறைந்த ஒரு சூழ்நிலை தேசத்தில். தேவ கோபம் வந்திருக்குதா என்று சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை. இவைகளுக்கு மத்தியில தான் இந்த மாதிரியான பாதையெல்லாம் தாண்டி கடந்து வந்த நம்மை பார்த்து தான் அந்த 33:9 சொல்றாரு, நான் அவர்களுக்கு எல்லா நன்மையும் என்ன செய்வேன்? அருள் செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு எல்லா விதமான நன்மையும் அருள் செய்கிறவர். எல்லா விதமான நன்மையும் அருள் செய்வார். கால் ஹா டோபா, எல்லா நன்மைகளையும் அருள் செய்கிற ஒரு நல்ல நடுநாயகராய் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு பேரே பாருங்களேன், அவருக்கு பேரே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை படிக்கும்போது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப நம்ம ஆண்டவராகிய யெஷுவா எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவர். ஆதியாகமம் 50ல யோசேப்பும் கூட தன்னுடைய சகோதரமார்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய தான் நினைச்சீங்க, என்ன வெறுங்குழியில போட்டு அந்நியர்கள் கையில விட்டு போட்டு எப்படியாவது என் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சீங்க. ஆனா என் ஆண்டவர் என்னுடைய யெகோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்ட இந்த தெய்வம் தீமை எப்படி மாத்திட்டாரு? நன்மையாக மாற்றிட்டார். எத்தனை வசனம்? 20ஆம் வசனம். ஆதியாகமம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. ஏன் அங்க தேவனோன்னு போட்டிருக்குன்னா இதை வேற யாரும் செய்ய முடியாது. தீமையை நன்மையாக மாற்றுகிற இந்த காரியத்தை நம்ம ஆராதிக்கிற இந்த கடவுள் யெஷுவா, யெகோவா, இவர் ஒருவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. நம்முடைய தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவேதான் நம்ம பாடும்போது அழகாக பரிசுத்தவான்கள் பாடுகிறார்கள், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். கையை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ நான் அவர்களுக்கு எல்லா நன்மையும் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அருள் செய்கிற நன்மைகளுக்குள் அடங்கி இருக்கிற காரியங்கள் அல்லது விளைவுகள், அவர் நன்மை அருள் செய்யும் போது அந்த நன்மைக்குள்ளாக அடங்கி இருக்கிற, இன்றைக்கு அதே அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு 6 விளைவுகளை இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். அந்த நன்மைக்குள் அடங்கி இருக்கிற 6 விதமான விளைவுகள். என்னென்ன விளைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார்?
ஆண்டவர் நமக்கு நன்மையை அருள் செய்யும் போது இந்த விளைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்துரும். என்ன அந்த விளைவுகள்? அதை இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்திலேயே நம்ம படிக்க முடியும். திருவிவிலியத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. திருவிவிலியத்தில் 8வது வசனம். எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களினின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். ஒன்னு, ஆண்டவர் அருளுகிற நன்மையினால் வரக்கூடிய முதலாவது விளைவு என்ன அங்க சொல்றாரு? நான் அவர்களை என்ன செய்வேன்? தூய்மைப்படுத்துவேன். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? நமக்கு நன்மையை அருளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு, தூய்மைப்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. தூய்மைப்படுத்துதல். நம்முடைய வாழ்க்கை தூய்மையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் வைத்துக்கொண்டு நாம் தேவனை நெருங்க முடியாது. ஏசாயா 59:2 நம்ம என்ன படிக்கிறோம்? ஏசாயா 59ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிக்கும்போது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப அக்கிரமங்களிலேயே நம்ம நிலைத்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சரியான சுத்திகரிப்பு வராம போயிருச்சுன்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் கடவுளுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்கிறோம். அப்புறம் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவத்தோடையே நம்ம இருப்போமானா ஆண்டவரின் முகத்தை பார்க்க முடியாம போயிடும். ஆகையினால் தேவனை நாம் நெருங்குவதற்கு தடையாயிருக்கிற, ஆண்டவரின் முகத்தை பார்ப்பதற்கு தடையாயிருக்கிற இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மை விட்டு அகற்றி ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? தூய்மைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சா கூட நம்ம அதை விரும்புறதில்லை. உடனே நாம் கழுவுகிறோம். நம்முடைய வீடுகளில் கொஞ்சம் குப்பை தூசி வந்துட்டா கூட அது நமக்கு தேவையில்லாத இன்ஸ்பெக்ஷனை உண்டாக்குது. ஆகவே நம்ம உடனே அதை அகற்றுகிறோம். நீங்களும் நானும் அவருடைய ஆலயம் அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அக்கிரமங்கள், பாவங்களை கர்த்தர் தூய்மைப்படுத்துகிறார். அவைகளெல்லாம் அகற்றி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிக்கும்போது இதைத்தான் சொல்கிறார். நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரித்ததுன்னு இல்ல, சுத்திகரித்ததுன்னு போடல, சுத்திகரிக்கும். அப்ப அந்த வேலை ஒரே நாள் நடக்கிற வேலை இல்லை. அது என்ன செய்யணும்? தொடர்ச்சியா அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, எல்லா நன்மையும் அருள் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அருள் செய்கிற அந்த நன்மைக்குள்ள அடங்கி இருக்கிற முதலாவது விளைவு என்னன்னா, ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால், கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், தூய்மையாக்குறார். இது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 9ஆம் வசனம், 1 யோவான் 1:9 பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம அறிக்கையிடாம இதை செய்ய மாட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களை, அக்கிரமங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். மறைக்காம சொல்லணும், மறைக்காமல் சொல்ல வேண்டும்.
நீதிமொழிகள் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீதிமொழிகள் 28 அதனுடைய 13வது வசனத்தை பாவங்களை படித்தால், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க திருவிழியத்தில் படிச்சீங்கன்னா இன்னும் நமக்கு அது புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. வாசிங்க, நீதிமொழிகள் 28:13 திருவிழியத்தில் வாசிப்போம். நீதிமொழிகள் தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. பாத்தீங்களா, வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். அப்படியானா பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவங்க வாழ்க்கை வளம் பெறும். தேவ இரக்கமும் கிடைக்கும், வாழ்க்கையும் வளம் பெறும். தொழில்ல, குடும்பத்துல, நம்ம செய்கிற வேலையில, எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டுமானால் பாவங்களை மறைக்காமல், அக்கிரமத்தை மறைக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் இதை விரும்புகிறார். இது முதலாவது அனுபவம், முதலாவது விளைவு, ஆண்டவர் செய்கிற முதல் விளைவு. ரெண்டாவதாக அதே அந்த எரேமியா 33:8 நீங்க பார்த்தீங்கன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிக்கும்போது, எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களில் நின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள், கிளர்ச்சிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன். தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, இரண்டாவது என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்? நமக்கு மன்னிப்பு. அங்க போட்டிருக்கு கிளர்ச்சிகள், குற்றங்கள், கிளர்ச்சிகள். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமா அநேக கிளர்ச்சிகள் செய்திருக்கிறோம். இதை செய்யாதனா நம்ம அதான் செய்வோம், இங்க போகாதனா அங்கதான் போவோம், பொய் சொல்லாத பொய் சொல்லுவோம், வம்பு பேசாத பேசுவோம், இந்த தேவையில்லாத காரியத்தை சிந்திக்காத நம்ம சிந்திச்சிருப்போம். இப்படி நம்ம கடந்த காலத்தில் நீங்களும் நானும், நீங்க மட்டும் இல்லை நானும் தான், நம்ம எல்லாரும் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாக கிளர்ச்சிகள் செய்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சுத்திகரிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய கிளர்ச்சிகளை, உன்னுடைய குற்றங்களை நான் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்க தயை பெருத்தவர், மன்னிக்க தயை பெருத்தவர். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஜெபத்தை முடிக்கும்போது நம்ம வழக்கமாக அது சொல்லுகிறதான அந்த வசனங்களை நம்ம சொல்கிறோம். அது திருவிவிலியத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த 103:1 வாசிங்களேன். 103ஆம் சங்கீதம் 1 முதலே திருவிவிலியத்தில் வாசிங்க. சங்கீதம் 103. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. யாரை பார்த்து சொல்றாரு? என் உயிரே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. இது வேற யாரையோ பார்த்து சொல்லல, சங்கீதக்காரன் அவருடைய உயிரை பார்த்து பேசுறார். என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. இன்னொரு முறையும் சொல்றார், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அதான் இங்க போட்டிருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய உயிரை பார்த்து, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப சொல்றாரு குற்றங்களை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். இப்போ ஆண்டவருடைய மன்னிப்பு வருது. இந்த மன்னிப்பை தொடர்ந்து, சரி ஓகே ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருமா, மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் மன்னிச்சார்னா
சும்மா ஓகே 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 நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது இல்லை. அந்த மன்னிப்போடு அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து அந்த மன்னிப்பை பின்பற்றி அநேக ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாருங்க, மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். முதல்ல என்ன செய்யறாரு? ஆத்தும நோய்களை குணமாக்குகிறாராம். மன்னிப்பு வந்துருச்சுன்னா நம்முடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். முதல்ல உள்ள இருக்கிற வியாதியை சுகமாக்குவார். ஆத்மாவில் விரக்தி, கவலை, சோர்வு, அதைரியம், அவிசுவாசம், சந்தேகம், கசப்பு, இன்னும் நடந்த காரியங்கள் நிறைய மறக்க முடியாத நிலைமை, இப்படி நிறைய இருக்கும் பாருங்க. இதையெல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் ஆத்மாவுக்குள் இருக்கிற வியாதிகள், இவைகளை கர்த்தர் குணமாக்குவார். இது குணமாயிருச்சுனாவே வெளியில் இருக்கிற வியாதி என்ன ஆயிரும்? தானாவே குணமாயிரும். தானா குணமாயிரும். அப்போ வியாதிகளை, நோய்களை குணமாக்குகிறார். இந்த மன்னிப்பை தொடர்ந்து தான் அது வருது. அப்புறம் அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். பாத்தீங்களா? மன்னிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில அவங்க உயிர் என்ன செய்கிறாரு? படுகுழி என்று சொல்லுகிற நரக ஆக்கினையிலிருந்து என்ன செய்கிறாரு? மீட்கிறார். கர்த்தர் உங்களை என்னை மன்னித்திருக்கிறபடினாலதான் நம்மை ஆண்டவர் படுகுழியில விடாதபடிக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். படுகுழியிலிருந்து நம்மை மீட்கிறார். பாருங்க, மன்னிப்பை தொடர்ந்து வருகிற நன்மை இது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உனக்கு பேர் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அப்பா, நம்ம தலை மேல கிரீடம் சூட்டுறாராம். எதை? பேரன்பையும் இரக்கத்தையும். பேரன்பு, அவருடைய பேரன்பையே நம்ம தலை மேல கிரீடமா வச்சிருக்காரு. அவருடைய இரக்கத்தையே நம்ம தலை மேல கிரீடமாக சூட்டி இருக்கிறார். பேரன்பும் இரக்கமுமாகிய கிரீடத்தை கர்த்தர் நம்ம தலை மேல சூட்டுகிறார். மணிமுடியாக சூட்டுகிறார். மூணாவது. நாலாவது, அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார். உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார். இதெல்லாம் எதை தொடர்ந்து வருது? இந்த மன்னிப்பை தொடர்ந்து வருது. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நலன்களால் நிறைவு செய்கிறாராம். நம்ம ஓட்டத்தை நம்ம முடிக்கும் போது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்ற யாரும், ஐயோ இயேசுநாதரை நம்பி வந்தேன், என் நடுத்தருவிலேயே விட்டுட்டாரு, எனக்கு அவர் ஒன்றுமே செய்யலை, அவரை நம்பி வந்து நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு விடவே மாட்டார். நம்ம ஓட்டத்தை முடிக்கிற நேரத்தில் பவுலை போல ஓட்டத்தை முடித்தேன், ஜெயம், ஜெயகோஷம், ஜெய கம்பீரம் தான் நம்ம வாயில வரும். என் ஆண்டவர் நான் கடந்து வந்த பாதைகளில் எனக்கு தீமையெல்லாம் நன்மையாக தான் மாற்றினார், என்னுடைய கசந்த அனுபவத்தெல்லாம் மதுரமாக தான் மாற்றினார், என்னுடைய இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினார், என் துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாக்கினார், அப்படிதான் சொல்ல வைப்பார். அதான் போட்டிருக்கு, எல்லா நலன்களாலும் நிறைவு செய்வார். ஐந்தாவது, உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்கா, இப்போ முடி நரைச்சிருச்சா, வயசான மாதிரி என் முகம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் மன்னிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய இளமை நமக்குள்ள வந்துடும். ஆவிக்குரிய பிரகாரமா ஒருவேளை வெளிப்படையா முடி கொட்டி இருக்கலாம், வெளிப்படையா பார்க்கறதுக்கு வயதான முகம் போல உங்க முகம் வந்திருக்கலாம், ஆனா உள்ளான பகுதியில் நம்முடைய ஆத்துமாவில் நம்மை கர்த்தர் இளமையாகவே வைத்திருப்பார். ஆத்மாவில் இளமை இருந்துச்சுன்னா நம்ம ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இப்படி ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பை தொடர்ந்து இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னென்ன ஆசீர்வாதம்? நோய்களை குணமாக்குறாரு, அடுத்து உயிரை படுகொழிக்கு தப்புவிக்கிறார், மீட்கிறார், அடுத்து பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் என்ன செய்யறாரு, அதையே மணிமுடியாக சூட்டுகிறார், அடுத்து என்ன பண்றார்,
நலன்களால் நிறைவு செய்கிறார். அடுத்தது, ஆமா, கழுகின் நிலைமை நமக்கு வந்துடும். கழுகு மாதிரி. இப்ப பாலராஜ் ஐயா இருக்காங்க. ஐயாவுக்கு எத்தனை பிறந்த நாள் வந்துச்சு ஐயா? 73. வெற்றிகரமா 72 முடிச்சு 73 வந்திருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா ஆண்டவர் மன்னிக்கும் போது உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு பாருங்க, அது எப்படி ஆயிரும்? அதுக்கு 73 இல்ல, அதுக்கு 37 தான், 27 தான், 17 தான். அது 17 ஆயிடுச்சுன்னா வெளியே இருக்கிறதுலயும் அந்த இளமை துள்ள ஆரம்பிக்கும். சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். ஆகவே அருமையானவர்களே, அருமையான தேவ ஜனமே, மன்னிப்பை தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். மன்னிப்பை தொடர்ந்து வரும். கர்த்தருக்காக ஒரு இளமையில் இருக்கிறவங்க எப்படி துள்ளி குதித்து கர்த்தர் சமூகத்தில் மகிழ்வது போல ஆண்டவருக்காக துள்ளி குதித்து ஓடுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். இது 2வது. ஆண்டவர் நன்மை அருள் செய்யும் போது இந்த 2வது விளைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும். 3வதாக 7ஆம் வசனம் எரேமியா 33:7 படிக்கும்போது, யூதாவை அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரவேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன். அடுத்து அழைத்து வருவேன். அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருதல் 3வது. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா விடுதலையின் அனுபவம். 3வது ஆண்டவர் நன்மையை அருளும் போது 3வது நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. உங்களை என்னையும் கடந்த நாட்களில் எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்ததோ, எதெல்லாம் நம்மளை ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியாதபடிக்கு நம்மை அடிமைப்படுத்தி நம்ம முன்னேற முடியாதபடிக்கு ஒரு கட்டி வைத்திருந்த அனுபவங்கள் எதுவோ அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். விடுதலை. நம்ம விடுதலை பெற்றவர்களாக நம்ம இருக்க போறோம். ஆதியாகமம் 49:21, ஆதியாகமம் 49:21 விடுதலை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கு பாருங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள். ஆதியாகமம் 49. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி யாரு? விடுதலை பெற்றவங்க யார் மாதிரி இருப்பாங்க? பெண்மான் போல. பெண்மான் போல. மான் எப்படி அப்படி துள்ளி குதித்து அப்படி ஓடுமோ அந்த பெண்மான் போல இருப்பார்களாம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். வாயில என்ன வரும்? விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தா வாயில ஐயோ என்னத்தை கண்டேன். ஃபோன் பண்ணி, என்ன பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஏதோ இருக்கேன். என்னத்தை ஏதோ இருக்கேன். தைரியமா சொல்லுவாங்க விடுதலை பெற்றவங்க. எப்படிங்க இருக்கீங்க? கர்த்தர் கிருபையினால நல்லா இருக்கங்க. ஆண்டவன் கிருபையா நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தா வாயில இன்பமான வார்த்தைகள் தான் வரும். என்னத்தை பண்ண, என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை அவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். என்னத்தை வாழ்ந்து வாழ்க்கையே அப்படிதான் போகும். விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்கள். அவங்க வாயில வர்றதெல்லாம் இன்பமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இன்பமான வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, மல்கியா 4:2 நீங்க பாத்தீங்கன்னா, நான் மல்கியா 4:2 படிக்கும்போது, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அதாவது ஒரு கண்ணுக்குட்டியை கட்டி வச்சிருக்கிற அனுபவம் போய் கட்டவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டியாக, கட்டவிழ்க்கப்பட்ட இளங்கன்று. இளங்கன்று எப்படி துள்ளி துள்ளி ஓடுமோ அதுபோல, இளங்கன்றை போல ஆண்டவருக்காக சாதிக்கிறவர்களாக, ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக. நம்ம பாடினது போல வாழ்ந்தாலும் உம்மோடுதான்ப்பா, நான் மரித்தாலும் உம்மோடுதான் என்று சொல்லி துடிப்பாய்
கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்ற வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஒரு விடுதலை பெற்ற பெண்மான்? எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவுதான் உங்க சத்தமா? சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் விடுதலை பெற்ற பெண்மானா இருக்கிறேன், என்ன கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க கையை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம விடுதலை பெற்றவர்கள். யோவான் 8:32 அதனால தான் சொல்லி இருக்கு. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிய 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 நம்ம விடுதலை ஆக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. சத்தியம் இன்னைக்கு வந்து அநேக இடங்கள்ல சத்தியம் என்கிற பேர்ல ஜனங்களை கட்டி வைக்கிறாங்க. ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை கட்டி வைக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சத்தியம் என்பது ஜனங்களை பயமுறுத்தி கட்டி வைக்கிற அனுபவம் அல்ல, ஜனங்களை விடுதலையாக்குகிற அனுபவம் தான் சத்தியம். சத்தியம் என்பது ஜனங்களை விடுவிக்கணும். அவங்களுடைய உள்ளான பகுதியில் அவர்கள் விடுதலையை அனுபவிக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறாரு? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அழைத்து வருகிறார். அடிமைத்தனத்தில் நம்மளை அழைச்சிட்டு வர்றார், விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை பெற்றவங்க வாயிலையும் மாற்றம் வரும், வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். அந்த ஆதியாகமம் 50:21 நம்ம படித்தோம்ல, விடுதலை பெற்ற பெண்மானுக்கு வாயில மாற்றம் வருது. நெகட்டிவா, அதைரியமா, சோர்வுற மாதிரி, அப்படி துக்கத்தின் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற வாய் இப்ப மாறுது. அந்த ஆதியாகமம் 50:21 படிங்க திரும்ப. 49 நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இப்போ மாற்றம் எங்க வந்திருக்கு? வாயில மாற்றம் வந்திருக்கு. உண்மையிலே விடுதலை பெற்ற பெண்மானா இருக்கிறவங்க அவங்களுடைய வாயில மாற்றம் வரும். அவங்க வாய் மாறும். அவங்க கர்த்தருக்கு மகிமையாக தான் பேசுவாங்க. நேற்றைக்கு பராக்காவில் நம்மகிட்ட வந்து எபிரேயம் படிக்கிற ஒரு சகோதரி, அவங்க தகப்பனார் வந்து மரித்து போய்விட்டார். 79 வயசு அவருக்கு. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, நான் மெசேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி சில ஹீப்ரு வேர்டுடைய அவங்க இந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்த்து சொல்லுவாங்க. நேற்றுக்கு நான் கால் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் அப்பா இறந்துட்டாங்க. அவரையும் எனக்கு தெரியும், அவங்க அப்பாவையும் எனக்கு தெரியும். அப்பா இறந்துட்டாங்க பாஸ்டர், இப்போ நான் அங்கே தான் இருக்கேன், எப்படி ஆச்சு எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா நான் கிளாடிஸ்ட் அவங்க மகள்கிட்ட நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா அவங்க பண்ணுவாங்க பாஸ்டர், ஒன்றும் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் தான் சொன்னேன், பரவாயில்ல சிஸ்டர், அங்கே சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது, பரவாயில்ல. அப்போது அந்த நிலையிலையும் கூட கர்த்தருடைய ஊழியத்துக்கு தடை வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. விடுதலை பெற்ற பெண்மான் எந்த நிலையிலும் வாயில கர்த்தருக்கு மகிமையான வார்த்தை தான் வரும். நம்முடைய சபையிலும் கூட பாருங்க, நம்முடைய சிஸ்டர், நான் அடிக்கடி நம்ம மல்லிகாஸ்டர் நினைப்பேன், கர்த்தர் கைவிட மாட்டார், ஆண்டவருடைய பிள்ளைகளை வளர்ப்பார். ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில அந்த மாதிரியான அறிக்கைகள் நம்முடைய வாயில வரணும். கர்த்தர் அதை கனம் பண்ணுவாருங்க. கர்த்தர் அது வந்து அவர் பார்ப்பாரு. விடுதலை பெற்ற பெண்மான் வாயில என்ன வார்த்தை வரும்? இன்பமான வசனம். நிறைய பேருக்கு பாருங்க, கர்த்தர் என்னதான் எல்லாம் கொடுத்தாலும் பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டு இருப்பாங்க. என்னத்த ஒண்ணுமே இல்லை வீட்டில், பஞ்ச பாட்டே பாடிக்கொண்டிருப்பார். எல்லாம் கர்த்தர் கொடுத்தா இருப்பாரு. கொஞ்சம் நீ ஞானமா செலவழிச்சேனா, கொஞ்சம் ஞானமா அந்த காரியங்களை செய்தா எல்லாம் இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில வந்து வாயில இன்பமான வார்த்தைகளை சொல்லணும். நம்மகிட்ட வர்றவங்களுக்கும் இன்பமான வார்த்தைகளை சொல்லணும். வேதனையோட சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்களா, இருக்கிற வேதனையை அதிகமாக்கிடக்கூடாது. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வைங்களேன்,
திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, காயப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு சம்பவம் சொன்னால் 4 சம்பவம் அதுக்கு ரிலேட்டடாக கரெக்டாக 4 சம்பவம் 5 சம்பவம் மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இப்படி ஆச்சு, இங்கே அப்படி ஆச்சு, அங்கே அப்படி ஆச்சு, அவன் போனான், நடந்து போயிட்டே இருந்தான், அப்படியே விழுந்தான், செத்து போயிட்டான், அவ்வளோதான். இப்படி 1 2 இல்லை, அவங்க வாயில 8 வரும். இந்த தண்ணியை திறந்து விட்டு அப்படி பைப்பில் தண்ணி வரும் பாருங்க, மடை திரண்ட வெள்ளம் போல. அதனால் விடுதலை பெற்ற அனுபவம் இல்லை. நப்தலி யார்? விடுதலை பெற்ற பெண்மான். வாயில என்ன வார்த்தை வருது? இன்பமான வார்த்தை. அப்ப வாயில மாற்றம் வருது. அடுத்தது வாயில மட்டும் இல்ல, விடுதலை பெற்றவங்களுக்கு வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய இந்த கடைசி 2 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசி 2 வசனங்கள், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போ வாழ்க்கையில் மறுரூபம், வாழ்க்கையில சுபாவத்தில் ஒரு மறுரூபமாகுதல் நடைபெறுகிறது. பரமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நன்மையானதை அருள் செய்வேன்னு சொல்லுவார்னா நம்ம வாழ்க்கையில் விடுதலை வந்துடும். விடுதலை வந்துருச்சுன்னு சொன்னால், அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும் போது நம்முடைய வாயிலையும் மாற்றம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது 4வது, அதே அந்த எரேமியா 33:7 யூதாவை அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரவேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன், முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். ஆண்டவர் நன்மையை அருள் செய்யும் போது ஆதியில ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு நம்ம எவ்வளவு தீவிரமாய் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நேசித்தோமோ, நம்முடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு தீவிரமாய் இருந்ததோ, வேத தியானம் எவ்வளவு இன்பமாய் இருந்ததோ, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை துடிப்பெல்லாம் இருந்துச்சு பாருங்க. இப்போ ஒருவேளை நீங்க அதை இழந்து போய் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் பூர்வத்தில் இருந்தது போல அவைகளெல்லாம் கட்டி எழுப்புவேன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய கிறிஸ்தவங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுறவங்க உண்டு. அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாயில அந்நிய பாஷையே வராது, அநியாய பாஷை தான். அதனால அதுக்கு பேர் அக்கினி பாஷை நம்ம வச்சிருக்கோம். அப்பயாவது ஒரு உணர்வு இருக்கட்டும், நம்ம பேசுற பாஷை அக்கினி பாஷை. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. சிலர் ஆராதனைக்கு வந்தும் கூட அந்நிய பாஷை பேசுறது இல்லை. கையை தட்ட வேண்டியவங்க கையை கட்டி கொண்டு ரொம்ப மரியாதையாக கைகட்டி நிற்கிறவர்கள்லாம் உண்டு. நல்லா கரங்களை தட்டி பாட வேண்டிய நேரத்தில் நல்லா கரங்களை தட்டி பாடணும். அப்போது இந்த மாதிரி ஆவியில் நிரம்பாமல், அந்நிய பாஷையில் கத்தரை துதிக்காமல், ஜெபிக்காமல், ஜெபிப்போம் ஆனால் ஏனோ தானோன்னு, வேதத்தை படிப்போம் சும்மா கடமைக்கு 10 அதிகாரம் 20 அதிகாரம் 30 அதிகாரம் படித்து என்ன பிரயோஜனம்? கடமைக்கு இல்லை. ஒரு பக்கத்தில் அதை படிக்கணும், மறுபக்கத்தில் வேதத்தை தியானித்து படிக்கணும். மாடு தான் சாப்பிட்ட அந்த உணவை போய் தனியாக உட்கார்ந்து அசை போடுவது போல வேதத்தை அப்படி தியானித்து படிக்கணும். இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம இழந்திருந்தா அதைரியப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, பூர்வத்தில் இருந்தது போல நான் அவைகளை கட்டி எழுப்புவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் கட்டி எழுப்புவார், கட்டி எழுப்புவார். நம்ம ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அப்படி ஆண்டவர் கட்டி எழுப்பும் போது நம்ம அவரால் கட்டப்படுகிற கட்டடமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? சங்கீதம் 125:1 சொல்லி இருப்பது போல, சங்கீதம் 125:1 படித்தால்
கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆ. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் ஆ. சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நம்ம எப்படி இருப்போம்னா என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். 2ஆம் வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் ஆ. இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இதை கட்டினது யாரு அப்படின்னா கர்த்தர். சங்கீதம் 102:15 கர்த்தர் சீயோனை கட்டி, உங்களை என்னை ஆண்டவர் எப்படி கட்டுகிறார்? பூர்வத்தில் இருந்தது போல கட்டுகிறேன்னு சொல்றாரே, நம்ம எப்படி கட்டுகிறார்னா அவர் வாசம் பண்ணுகிற சீயோனாக நம்மை கட்டுகிறார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் என்ன செய்வாராம்? வெளிப்படுவார். அப்போ பூர்வத்தில் இருந்தது போலவே நம்முடைய ஆதி அன்பு, நம்முடைய ஜெப வாழ்க்கை எல்லாத்தையுமே ஆண்டவர் கட்டி எழுப்புவார். எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, அப்ப கட்டடம் கட்டப்பட்ட பின்பு பெருமழை வராதா? வரும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வராதானா? வரும். காற்று அடிக்காதானா? அடிக்கும். அந்த வீட்டின் மேல் மோதாதா? மோதும். அது விழவில்லை. அவ்வளவுதான், விழவில்லை. 2 வீடு கட்டப்பட்டிருக்கு. ஒன்னு மணல்ல, இன்னொன்னு இது மேல, கற்பாறை மேல. வீடு வெளிப்படையா பார்க்கிறதுக்கு ஒருவேளை இந்த மணல் மேல கட்டப்பட்ட வீடு கற்பாறை வீட்டை விட ரொம்ப ஷைனிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வேறுபாடு எங்கன்னா அதனுடைய அஸ்திபாரத்தில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அற்புத அடையாளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையில கட்டப்படுகிறவர்கள் பெருமழை வரலாம், பெருவெள்ளம் வரலாம். ஏன் 2021 ஜனவரி மாதம் பனி பெய்ய வேண்டிய காலத்திலே மழை பெய்யுதே, இந்த கட்டடத்து மேலே மழை வராதா? பெருமழை வரும், பெருங்காற்று வரும், பெருவெள்ளம் வரும், எல்லாம் தான் வரும். கட்டடத்து மேலே மோதும். ஆனால் கட்டடம் என்ன செய்யாது? அந்த வீடு என்ன செய்யாது? விழாது. ஆனால் அடுத்த வசனத்தில் பாருங்க, மணலின் மேல் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற எல்லாத்துக்கும் ஆடல் பாடல் அற்புத அடையாளம் தீர்க்க தரிசனம், யார் தலையில கை வச்சு எனக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்ல மாட்டாங்களா? அருள் வாக்கு கொடுக்க மாட்டாங்களா? அருள் வாக்கு, இப்படி தீர்க்க தரிசனம், இதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில அதுவும் வீடுதான். படிங்க. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்தது, இடிந்து முழுவதும் அழிந்தது. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் அழிந்து போவதற்கல்ல, நம்மை கர்த்தர் நிலை நிற்பதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நான் நிலை நிற்பதற்கென்றே என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் பூர்வத்தில் இருந்தது போல நம்மை கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்புதல். 5வதாக அந்த எரேமியா 33:3 333. நிறைய பேருக்கு நம்ம 666 நமக்கு தெரியும், 666. ஆனால் நமக்கு 333 மறக்கக்கூடாது. 33:3 வாசிங்க. என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன். அப்படியானா எல்லா நன்மையும் அருள் செய்கிற கர்த்தர், அப்படி அவர் நன்மை அருள் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய 5வது விளைவு என்ன? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நீ என்னிடத்துல மன்றாடு, உன் வேலை ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். பதில் கொடுக்கிறது என் வேலை.
அந்த பதில் ஏன் விருப்பப்படி வரும். நீ விரும்புறபடி வருதோ இல்லையோ, நான் விரும்புறபடி பதில் வரும். அதான் அவர் சொல்லுவார். பதில் நமக்கு எப்படி வேணாலும் வரும். நம்ம பண்ற ஜெபத்துக்கு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் எஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் நோ இல்லைன்னு சொல்லுவார். சில ஜெபங்களுக்கு வெயிட் காத்திரு அப்படின்னு சொல்லுவார். சில ஜெபங்களுக்கு அவர் அமைதியா இருப்பாரு. அமைதியா இருப்பதும் ஜெபத்துக்கு பதில் தான். அதுலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். ஆண்டவர் ஜெபத்துக்கு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த அமைதியிலையும் நமக்கு நன்மை உண்டு. ஆண்டவர் ஒண்ணுமே பேசலைங்களே, ஒண்ணுமே பேசலையே, அந்த பேசாததுலையும் நன்மை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரேலுடைய வரலாற்றில் மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில ஏறக்குறைய 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகளுக்கு அமைதியின் காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி யார்ட்டையும் ஒன்றுமே பேசலை. ஆனால் அந்த அமைதியின் காலத்தினுடைய முடிவில் தான் ஆண்டவர் இயேசு அந்த கடவுளே மனிதனாக வெளிப்பட்டார். அப்போ தேவன் அமைதியா இருக்கிறார்னா அதுல ஏதோ அறிவுக்கு எட்டாத ஒரு நன்மை அதுல இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் நம்ம பண்ற ஜெபத்துக்கு ஆண்டவர் சரி அப்படின்னு சொன்னாலும் நன்மைதான், வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நன்மைதான், காத்திரு அப்படின்னு சொன்னாலும் நன்மைதான், ஒண்ணுமே அவர் சொல்லாம இருந்துட்டாலும் அதுவும் ஜெபத்துக்கு பதில் தான். அதுவும் நம்முடைய நன்மைக்காக. ஆக அவர் எப்படி இருந்தாலும் நம்ம தைரியமா சொல்லணும். சங்கீதம் 65:1-2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் என்ன எப்படி இருந்தாலும் அது பதில் தான், பதில் தான். அருமையானவர்களே, அதனால தான் சொல்லியிருக்கு பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சாதாரண சமாதானம் இல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆண்டவர் நன்மையானதை அருள் செய்வேன்னு சொல்லுவார்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 6வது கடைசியாக அந்த 33:3 எரேமியா 33:3 சொல்லியிருக்கு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆண்டவர் நன்மையானதை அருளும் போது நமக்கு மறைபொருள்களை விளக்கி கூறுவார். நிறைய மறைந்திருக்கிற ரகசியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டுவார். உங்களை குறித்து, என்னை குறித்து அவருடைய மனசுல நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு, நிறைய திட்டங்கள் மறைஞ்சிருக்கு. இந்த வேதத்துக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு விளக்கி கூறுவார். அது நம்முடைய கண்ணால பார்க்க முடியாது, காதுனால கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் மூலமாக அந்த ரகசியங்களை கர்த்தர் விளக்கி கூறுவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை படிக்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. பாருங்க, கண்ணால காண முடியாது, காதால கேட்கவும் முடியாது, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இருதயத்துல தோன்றினது கூட இல்லை. இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருதயத்துல தோன்றினது கூட கிடையாது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கண்ணால காண முடியாததை, காதால கேட்க முடியாததை, இருதயத்திலும் தோன்றாததை,
ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனை நேசிக்கிற நமக்கோ என்ன செய்திருக்கிறாராம்? ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மறைபொருள்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே அருமையானவர்களே, மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிற வருஷம் இந்த வருஷம் மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவகாலமெல்லாம் நிறைய நமக்கு மறைபொருள்களை சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சில நேரங்களில் மெல்லிய சத்தங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும். இந்த ஆண்டவரை, நன்மையை அருளுகிற ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு, போன முறை நான் சொன்னது போல ஜெபத்திலையும் துதியிலையும் வேதத்தோடும் நேரத்தை செலவிடுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, சும்மா ஊர் கதை, உலக கதை, கண்ட வந்த கதை, போன கதை பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தாலும் மறைபொருளாக வெளிப்படாது. டிவிக்கு முன்னாடி உட்காந்து கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறைபொருள்லாம் வெளிப்படாது. நேரத்தை ஒதுக்கி யூதாவாக கர்த்தரை துதித்து ஜெபத்தில் போராடி வேதத்தோடு நேரத்தை செலவிடுகிற அனுபவம் இருக்குமானால் கர்த்தர் மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். சொப்பனத்தில் வரும், தரிசனத்தில் வரும், இனி நடக்க போற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே அருமையானவர்களே, நன்மையானதை அருளுகிற கர்த்தர் மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த மறைபொருளை தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு வேதம் சொல்லுது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அதிலே 14ஆம் வசனம் 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப அவரை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையில வரும்போது கரை திரை பிழையற்ற மனவாட்டியாக ஆண்டவர் இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய சந்நிதியில நிற்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்ப இந்த மறைபொருள்கள் தான் அவரை அறிகிற அறிவு. யோவான் 17:3 சொல்லியிருக்கு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த திருவெளியத்தில் படிங்களேன், படிச்சு முடிக்கலாம். நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை தான், ஆனா அதுக்கு நமக்கு புரிய உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது என்னது? நிலைவாழ்வு. அப்ப நம்ம எல்லாம் நிலைவாழ்வுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த நிலைவாழ்வை தேவன் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த முடிவில்லாத வாழ்வை பெறும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நன்மையானதை கர்த்தர் அருள்வாரானால் இந்த 6 விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னென்ன? 1, நம்மளை தூய்மையாக்குவார். 2வது என்ன செய்வார்? மன்னிக்கிறார். 3வது விடுதலை தருகிறார். 4வது நம்மளை கட்டி எழுப்புகிறார். 5வது ஜெபத்துக்கு என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். 6வது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி தம்முடைய வருகையில நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். எழுந்து நிற்போம், கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாகவே நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென்.